தேர்வுக்குழு பரிந்துரையின் அடிப்படையில் திரைப்பட விருதுகள் வழங்கப்படுவதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கடந்த 2016 முதல் 2022 ஆண்டு வரையிலான தமிழ்நாடு அரசு திரைப்பட விருதுகள் மற்றும் 2014 ஆண்டு முதல் 2022 ஆண்டு வரையிலான சின்னத்திரை விருதுகள் வழங்கும் விழா சென்னை கலைவாணர் அரங்கத்தில் நேற்று நடைபெற்றது. திரைப்பட கலைஞர்கள், சின்னத்திரை கலைஞர்களுக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விருதுகளை வழங்கி கௌரவித்தார். சிறந்த நடிகருக்கான விருதை நடிகர்கள் சூர்யா, கார்த்தி, தனுஷ், விஜய் சேதுபதி, சிவகார்த்திகேயன் உள்ளிட்டோர் பெற்றுக் கொண்டனர். சிறந்த நடன ஆசிரியருக்கான விருது பெறுகிறார் திரு சிவகார்த்திகேயன். கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்ததாக சிறந்த நடிகைக்கான சிறப்பு பரிசு. சிறந்த நடிகைக்கான விருது கீர்த்தி சுரேஷ், ஷாய் பல்லவி, மஞ்சு வாரியர், நயன்தாரா உள்ளிட்டோருக்கு வழங்கப்பட்டது. பழம்பெரும் நடிகைகள் KR விஜயா, வடிவுக்கரசி ஆகியோரும் விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். வாழ்நாள் சாதனையாளர் விருதை சிறந்த இசையமைப்பாளருக்கான விருதை AR ரஹ்மான் பெற்றுக் கொண்டார். சிறந்த இயக்குநர்களுக்கான விருது சீனு ராமசாமி, ஞானவேல் ராஜா, மாரி செல்வராஜ், லோகேஷ் கனகராஜ், புஷ்கர் காயத்ரி, பார்த்திபன் உள்ளிட்டோருக்கு வழங்கப்பட்டது. அடுத்ததாக சிறந்த பல்வேறு தொழில்நுட்ப கலைஞர்கள், சின்னத்திரை கலைஞர்கள் உட்பட மொத்தம் 433 பேர் விருதுகளை பெற்றனர். நிகழ்ச்சியில் பேசிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், விருது அறிவிக்கப்பட்ட போது நிறைய விமர்சனங்கள் வந்ததாகவும், நல்ல படைப்புகளையும் கலைஞர்களையும் ஊக்கப்படுத்த வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடுதான் இந்த விருதுகள் வழங்கப்படுவதாகவும் தெரிவித்தார். 2009 ஆண்டு கலைமாமணி விருதுகளை வழங்குகின்ற நிகழ்ச்சியில முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்கள் பேசும்போது, வாழ்த்தி பேசும்போது குறிப்பிட்டு சொன்னார், கலைஞர்களாகிய உங்களுக்கு எவ்வளவோ விருதுகள் கிடைக்கும், நேஷனல் அவார்ட்ஸ் கிடைக்கும், இன்டர்நேஷனல் அவார்ட்ஸ் நிச்சயமாக கிடைக்கும். ஆனா எந்த விருதும் தாயினுடைய முத்தத்திற்கு ஈடாகாது. அது மாதிரிதான் தமிழ்நாடு அரசு கொடுக்கின்ற விருதுகளும் அளித்து சிறப்பிக்கிறார்கள். எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் அரசு விருது வழங்கப்பட்டுள்ளதாக விருதுகளை பெற்றுக்கொண்டோர் மகிழ்ச்சி தெரிவித்தனர்.